வீடுகள் இல்லாத புலம்பெயர் மக்கள் தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதுல மிக முக்கியமாக மான்செஸ்டர் நகரத்துல புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க இடம் இல்லாமல் முகாமிட்டிருந்த போது இவர்கள் போலீசாராலையும் அதிகாரிகளாலும் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க தொடர்ச்சியாக இடப்பற்றாக்குறையால மிகவும் அவஸ்தைப்படுவதாகவும் இவர்களுக்கான தீர்வுகள் என்ன என்றது குறித்துமான முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேல எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கீங்க, இல்ல எலக்ட்ரிக் கார் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் காரை நம்ம எக்கனாமிக்கலா பாவிக்கிறதுக்காக தான் வாங்குறோம். அப்படி இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் கார்கள்ல எதிர்காலத்துல இன்னும் நமக்கு செலவுகளை இழுத்து விட போகுது அப்படின்ற பல செய்திகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கு. மிகுந்த சிக்கல்களுக்குள்ள இயங்கக்கூடிய NHS-இனுடைய வைத்தியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் ஒரு கெட்ட காலம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவர்களில் பலர் பணியிலிருந்து நீக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜிபிக்கள் பார்ட் டைமாக வேலை செய்வது அம்பலப்படுத்தப்படுகிறது. இவர்கள 5இல் ஒருவர் பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான வேலைகளை இந்த ஜிபிகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அதே நேரம் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பிரித்தானியாவில் அசைலம் கோரிக்கைகள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்படுகிறது. இந்த அசைலம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுறதுனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி நட்டாற்றில விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானியாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், சட்ட மாற்றங்கள், இல்ல சமகால நிகழ்வுகள் பற்றின விஷயங்களை கலந்துரையாடல் மாதிரியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும். தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு மீண்டும் சொல்லிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே வீடியோக்கள் பார்க்கக்கூடியவங்க, சமகால விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். பிரித்தானியாவில் அகதி அந்தஸ்து கோரி புலம்பெயர்ந்து வந்த மக்கள் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இப்போ முகம் கொடுத்து வராங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சிக்கல் தான் தங்குமிட பற்றாக்குறை. இவர்களுக்கான வீடுகள் இல்லை. பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவியேற்ற போது யூகேல பல மில்லியன் புதிய வீடுகள் கட்டப்பட போகிறது. இது இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்ற பல்வேறு விதமான வாக்குறுதிகளை வழங்கி இருந்தார். இருந்தாலும் அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான வீடுகள் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமையில இப்போ இருந்துட்டு இருக்கு. நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத, ரொம்பவே பாதுகாப்பே இல்லாத, இல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது அறவே இல்லாத வீடுகள்ல பல குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஹோட்டல் கொடுத்துருக்காங்க, இவங்க தங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது, ஹோட்டல்ல ரொம்ப நாளைக்கு இருக்காங்க, நீண்ட காலமா வருடக்கணக்கில் இந்த ஹோட்டல்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் நம்மள பேசப்படுகிறது. இருந்தாலும் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹோட்டல்ல ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியும். தொடர்ச்சியாக ஹோட்டல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது இப்படி இருந்தாலும் இந்த வீடுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது கூட இந்த வீடுகள்ல சரியான வசதிகள் கிடைக்காது. அவர்களுடைய வீடுகள்ல மால்ஸ் பிரச்சனை இருக்கு. இவங்க தங்க வைக்கப்படுற வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த கவுன்சிலை சேர்ந்தவர்களால இவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் இப்போது பேசப்படுகிறது. இவர்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால இந்த அசைலம் கோரிக்கையை முன்வைப்பது, இல்ல தகுதி இல்லாமல் உண்மையான அசைலம் இல்லாம அசைலம் சீக் பண்றது அப்படின்றது ஒரு அட்வைசபிள் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் யூகேல இதுவரையில பார்க்கப்பட்டு வருகிறது. மான்செஸ்டர் நகரத்துல வீடு இல்லாம பாதையில ஒரு கூடாரம் அமைத்து டென்ட்ல தங்கி இருந்த மக்கள் அதிகாரிகளால விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, இவர்களுக்கான வீடுகள் கிடையாது அப்படின்னும் போது மிகுந்த குளிர்ல இவங்க ரோட்ல தங்கி இருந்ததாகவும், இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு சிட்டி சென்டர்ல இன்னும் ஒரு இடத்துல இவங்க கூடாரங்கள் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மிகுந்த வறிய மக்கள், ரொம்பவே கஷ்டப்படுற மக்கள், இவங்களுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரியாக மனித உரிமைகள் ஆர்வலர்கள் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும், இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கத்தோட பேசுவதற்கும் இவர்கள் தயாராவதாக சொல்லப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு கணவனால் கொல்லப்பட்ட ரெய்னா அலேட் அப்படின்ற பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. சடலம் அப்படின்றதை விட இந்த பெண்ணினுடைய உடலின் பாகங்கள் இப்போது மீட்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இந்த கொலை குற்றச்சாட்டின் பேரில் கணவர் கைது செய்யப்பட்டு
இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இவருடைய சடலம் கிடைக்கவில்லை. இந்த பெண்ணினுடைய சடலம் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்தது. இப்போது 10 வருடங்கள், கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு மேலாக எடுத்து இப்போ இந்த பெண்ணினுடைய உடலுடைய பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகங்கள் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் மகனிடம் இந்த பாகங்கள் கையளிக்கப்பட இருப்பதாகவும், இந்த பெண்ணுக்கான இறுதிச் சடங்குகளை செய்யறதுக்காக நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லி உருக்கமாக அவருடைய கருத்தையும் அந்த மகன் போலீசாரிடம் சொல்லியதும் இந்த செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. யூகேயை பொறுத்தவரையில எலக்ட்ரிக் கார்ஸ் 2030ஆம் ஆண்டு அளவுல அதிகமாக இயங்க போகிறது. எலக்ட்ரிக் கார்ஸ் மட்டும்தான் 2030க்கு பிறகு இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்குறதுக்கும் எலக்ட்ரிக் கார்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்குமான மிக முக்கியமான காரணமே இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதுதான். பொது இடங்கள்ல எலக்ட்ரிக் கார்ஸ் சார்ஜ் பண்றதை இனிமேல் 1.3 பவுண்ட்கள் அதிகரிப்பதாக அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வரப்போகிறது. எலக்ட்ரிக் கார் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உங்க டிரைவேலேயே நீங்க ஒரு சார்ஜிங் போர்ட் செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே ஒரு லாபகரமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வீட்டிலேயே சார்ஜ் பண்றது தான் லாபகரமானதாக இருக்கும். இனிவரும் காலங்களில் பொது இடங்கள்ல இடைக்கிடை அதிகமான இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வர இருக்கிறது. இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பெட்ரோலுக்கு நிகரான ஒரு விலைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. NHS-இனுடைய சுகாதார செயலாளர் வெஸ்ட் ஸ்டீரிங் NHS-இனுடைய மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களை வேலை நீக்கம் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு வதந்தி பரவி இருக்கிறது. வதந்தி அப்படின்றதையும் தாண்டி கார்டியன் போன்ற முக்கியமான செய்தித்தளங்கள் இது குறிப்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திகளின் அடிப்படையில் NHS-ல மிக பெரிய அளவிலான ஒரு ஜாப் கட் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இவருடைய தூண்டுதலின் பேரில் ஏற்கனவே தலைவராக இருந்த ஒருவர் ராஜினாமா செய்து இப்போது புதிய தலைவர் NHS-ல நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இந்த புதிய திட்டம் மற்றும் நடவடிக்கையின் காரணமாக NHS-ஐ பொறுத்தவரையில மிக பெரிய அளவிலான ஒரு ஸ்டாஃப் ஷார்டேஜ் ஏற்பட போகிறது அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே NHS-இனுடைய GP-யா இருக்கலாம், இல்லை ANE-யா இருக்கலாம், இங்க எல்லாமே அதிகமான கியூ வெயிட்டிங் டைம் இருந்துட்டு இருக்கு. பிரதமர் கியர் ஸ்டாமருடைய வாக்குறுதிகளுக்கு அமைய ஏற்கனவே இருக்கிற பேக்லாக்ஸ் இப்போது குறைக்கப்பட போகிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறுபட்ட தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஜாப் கட் ஆனது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை NHS-ல ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. நார்தம்பர்லாந்து பகுதியில் 15 வயதான இளைஞர் ஒருவர் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு துணை போவதற்கான முயற்சிகளை எடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். என்ன ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாங்க அப்படின்ற சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் தீவிரவாதத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய தலைவர் வழங்கும் தகவலின் அடிப்படையில் GP-கள் யூகேல அதிகமாக ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாமல் பணிபுரிந்து வருவதாக சொல்லப்படுகிறது. 5க்கு 1 GP பார்ட் டைம் வேலை செய்வதாகவும், இதுல பல GP-கள் ஊபர் வாகனத்தில் டிரைவராக வேலை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. பார்ட் டைமாக ஊபர் ஓடுகிறார்கள், இல்ல இவர்களுக்கான வேலைகள் கிடைக்க போவதில்லை, இவர்களுடைய சம்பளம் பத்தாது. ஏற்கனவே அரசாங்கம் இவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதாக சொல்லி இருந்தாலும் கூட இதுலயும் ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. வெளியே ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா இவங்க GP-யா வேலை செய்யறதை விட அதிகமான பணத்தை உழைக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிரஷரும் கிடையாது அப்படின்ற மாதிரியாக அவருடைய கருத்தை இவர் ஊடகங்கள்ல பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே GP-களை பொறுத்தவரையில ஒரு GP-க்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட பேஷண்ட்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. லண்டன்ல இவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து இவர்களுக்கான ஒரு சம்பள பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு முடிவை வழங்கி இருந்தது. ஆனாலும் GP-களை பொறுத்தவரையில இவர்கள் அவர்களுடைய தொழில சாட்டிஸ்ஃபைடு இல்லாம தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இது இப்படியே தொடருமாக இருந்தால் யூகேயை பொறுத்தவரையில இப்போதைக்கு இருக்கிற GP-கள்ல வெகு அளவிலானவர்கள் குறைவார்கள். அவர்கள் வேறு தொழில்களுக்கு வேறு பட்டங்களுக்கு மாறி செல்வார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு 43ஆக இருந்த அசைலம் ரிஃப்யூசல் ரேட் 2024ஆம் ஆண்டு 2000 வரை அதிகரித்து இருக்கிறது. இந்த அசைலம் ரிஃப்யூசல் யாருக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளுக்கு இது அதிக அளவில் நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே யூகேயிலிருந்து திருப்பி அனுப்பப்படுற அகதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான் அமைப்பு தெரிவிக்கிறது. இதற்கான காரணம்
யூகேயினால் கொடுக்கப்படுகிற இந்த டெம்பரரி பாஸ்போர்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரியாக தாலிபான் சொல்லி இருக்கிறது. இதனால இந்த மக்கள் இந்த நாட்டிலையும் இருக்க முடியாம, வேறு நாடுகளுக்கும் போக முடியாம, சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த மக்களை பொறுத்தவரையில இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கிடையாது, இவங்களுக்கு ஒர்க் ரைட்ஸ் கிடையாது, இவர்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது அப்படின்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தில் முன்வைக்கப்படுகிறது. இவர்களுடைய சட்டத்தரணிகள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுக்கு தொடர்ச்சியான ஒரு அநீதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு யுத்த பூமியிலிருந்து வந்தவங்களுக்கு இவர்களுக்கான அசைலம் ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தமும் இப்போது பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது திணிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.